இயேசு எதற்காக மரித்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்மை ரட்சிப்பதற்காக மரித்தார், நம்மளை மறுபடியும் மீட்டுக் கொள்வதற்காக மரித்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். அது மட்டுமல்லாமல் பிரிந்திருக்கிற தேவ ஜனங்களை ஒன்றா சேர்க்க போவதற்காக மரித்தார் அப்படின்னு நமக்கு வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பல விதமாக பிரிந்து இருக்கிறார்கள் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். இதுல சிலர் உங்களில் சிலர் பவுலை சேர்ந்தவன் என்றும், கேபை சேர்ந்தனா அப்போலை சேர்ந்த கிறிஸ்து என்றும் சொல்லுகிறீர்கள். ஆனால் கிறிஸ்து பிரிந்த இருக்க பவுல அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து ஒன்றா இருக்கிறார். இயேசுதான் நம்ம எல்லாருமே நம்ம உயர்த்தணும். இயேசு பிரிந்துக்க இல்லை, இயேசுதான் நம்ம பிரித்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் உங்க எல்லாருமே நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த பிரிவை சார்ந்தவர்கள், அந்த பிரிவை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனா இயேசு பிரிந்தில்ல, இயேசு ஒருவரா மட்டும்தான் இருக்கிறாரு. தேவன் ஒருவர் தான், அது இயேசு தான். இன்னைக்கு ஜனங்கள் இப்படியாக இயேசுக்குள்ள நிறைய பிரிவினைகள் உண்டாக்குறதுக்கு, அந்த பிரிவினைகள் எல்லாம் கலைந்து நம்ம ஒரே தேவனாகிய மெய்யான தேவனாகிய இயேசுவை நம்ம உயர்த்தணும். அவருடைய நாமமே மகிமைப்படணும். ஜனங்களுக்குள்ள இது போல விக்கிரக ஆராதனை, சிலை வழிபாடு இதெல்லாம் நடைபெறுகிறது. இதையெல்லாம் மனுஷனுடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழியையும் பற்றினது அல்லாம கிறிஸ்துவ பற்றியது அல்ல. அதனால நம்ம உலக பாரம்பரியங்களை விட்டு இப்ப நம்ம கண் திறக்கப்பட்டவர்களா இருக்கிறோம், தேவனை அறிந்தவர்களா இருக்கிறோம், ரட்சகர் யாருன்றது நமக்கு தெரியும். அதனால நம்ம உலக பாரம்பரியங்களை விட்டு நம்ம மறுபடியும் இயேசு நாமத்தை உயர்த்தணும், இயேசுவை மகிமைப்படுத்தணும். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுதுக்குள்ள ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். எல்லாருமே அவருக்குள்ள ஒன்றாய் இணைந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. இயேசு நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.